இப்போ சீமானுடையது அவருக்கு வாக்குழுந்தது கண்மூடித்தனமாக விழுகல. அந்த கொள்கைகளுக்காக தான் ஜெயிக்கிறது யாராக இருந்தாலும் கவலை இல்லை, ஓகே. நாங்கள் தோக்குறோன்னு தெரிஞ்சு தான் வாக்கு போடுறாங்க. அது ரவி சொன்னதில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஓகே. நாம் தமிழருக்கு விழுந்த வாக்கு பூரா ஜெயிப்பான் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் விழுகுது. அப்போ அது கொள்கை பிடிப்புனால அங்கே விழுகிற வாக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இந்த 2026 இப்போ இவர் கூட்டணிக்கு சீமான் வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டார். அவர் தெளிவாகவே சொல்கிறார், நான் ஆட்சியில் உட்காரணுங்கிற அவசியமே, எனக்கு அப்புறம் வரக்கூடிய நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃப்ளாஸ் சீமான்ட்ட இருக்குது. அதை நான் பல நேர்காணல்களில் பல இடத்துல பேசியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் என்னென்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது. பட் இந்த கூட்டணிங்கிறத அவர் உள்ளார வரமாட்டார். ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார், அது காங்கிரஸ் தமிழின துரோகி, பாரதிய ஜனதா மனித குல துரோகின்னு அவருடைய ஸ்லோகன் அந்த மாதிரி. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த 2026 இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்களுக்குன்னு வாக்கு நீங்கள் பிரிக்கும்போது நீங்கள் எப்படியோ கூட்டி கழிச்சிங்க, ஒரு 25-30% வெளியே தூக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கேமு பழைய மாதிரி 45% கேம்லாம் இல்லை. இன்றைக்கி 30% to 35% எடுக்கிறவங்க வின்னிங் ஆர்ஸாக மாறுவாங்க. அப்போ இந்த விஜயனுடைய ஃபேக்டர் உள்ளார வரனால இது பெரிய அளவுக்கு இட் இஸ் மேக்கிங் எ பொலிட்டிக்கல் ட்ரிஃப்ட். இப்போ நார்மலாக நம்ம பார்த்த எலெக்ஷனையோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய கேம்பெயின்ஸோ இந்த தடவை எந்த கட்சிக்கும் வெற்றியை கொடுக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், நியூ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் கம்மிங் இன். அடுத்தது இந்த டெமோகிராஃபி, 39 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 40% பேர் இருக்காங்க. தட்ஸ் அ மம்மோத் பர்சன்டேஜ். அப்போ இவங்களை அட்ராக்ட் பண்ணணும் நீங்கள். ஏன்னா இந்த பக்கெட்டை விட்டுட்டு நீங்கள் பெருசாக சாதிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப ப்ராஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக்கான பொலிட்டிக்கல் தாட் உங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இளைஞர்களை நீங்கள் கவர முடியும். ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ பொங்கலுக்கு 1000 ரூபாய்ங்கிறதெல்லாம் இது பலிக்காது. அப்போ இன்றைக்கி 35 அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சரவை இருக்குது, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறனாலே நம்ம ஜெயிச்சிட முடியும்னா இது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு எவ்வளோ கீழ் நிலையில் வந்திருக்கிறோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.